Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா பிஜிடிஆர்பி மேக்ஸில் நம்ம யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2012 to 13. ஸோ 12 to 13ல் கேட்டால் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி 12 to 13ல் மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணல பார்த்தோன்னா 11 டோட்டலாக நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூனிட்ல மட்டும் நம்ம 9th யூனிட்ல மட்டும் நமக்கு 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 11 கொஸ்டின்ஸும் ஈஸியாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 11, 12க்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சுவலி அந்த 10 அந்த ரேஞ்சுக்கு முன்னாடி வரைக்குமே எப்படின்னா மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படின்னா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்காது மோஸ்ட்லி. ஸோ அந்த டைரக்டாகவே தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய இப்போவும் கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த இயர்லையும் 1 or 2 கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்ம 12 to 13 15க்கு முன்னாடி ஆக்சுவலி இப்போ இந்த இயரில் கூட ஓகேவாக தான் இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயரும் ஓகே. அந்த 15க்கு மேலே போகும்போது தான் ஆக்சுவலி என்னென்னா அந்த கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கொஸ்டின்ஸ் எப்படிங்கிறது டஃப் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் அதாவது சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் பீரியடாகவே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்டான சில கொஸ்டின்ஸ்லாம் அது டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்கறதில்ல, அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கிளியராக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வெல் ப்ரிப்பேர்டாக ஆகிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் இந்த யூனிட்ல இருந்து கேட்கக்கூடிய மினிமம் இந்த யூனிட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். 10 கொஸ்டின்ஸ் எபோ தான், 10 பிலோ வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. 10 கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் ஷுவராக இந்த யூனிட் நல்லா கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க 1 by 1 கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If the regression lines coincide, then which of the following is false? Which of the following is false? நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கொஸ்டின் அந்த நெக் ஆஃப் மொமெண்ட் பிரசன்ட் டைம்ல என்ன பண்ணிடுவோம், கோயின்சைட் நம்ம எல்லாம் படி இருக்கும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் சொன்னாலே bxy and by on x இந்த ரெண்டுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சிருப்போம். நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா கோயின்சைட் ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் கோயின்சைட் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம ஈஸியா நமக்கு என்ன பண்ண ரீகால் பண்ணிட முடியும். நம்ம என்ன படிப்போம், கோயின்சைட் பார்த்த உடனே ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கு பாருங்க, டி ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டைரக்டா சூஸ் பண்ணிடுவோம். டி ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணிடுவோம், சூஸ் பண்ணிடுவோம். ஆனா அப்சல்யூட்லி ராங். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம கிளியரா படிக்கலன்னு மீன் ஆகும். என்ன கேட்டிருக்காங்க, கோயின்சைட் then which of the following is false ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த நெக் ஆஃப் மூமெண்ட்ல கண்டிப்பா அந்த மிஸ்டேக் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே கொடுக்க ஆரம்பிச்சுப்போம். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ கொஸ்டின்ஸ்ல ரீட் பண்றப்போ கொஞ்சம் கிளியரா நீங்க ரீட் பண்ணி தான் ஆகணும். கொஸ்டின்ஸை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், கிளியர் அப்படிங்கறத விட ஃபுல்லா அந்த கொஸ்டின்ஸ்ல ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. நம்ம என்ன இருக்கோம், இம்பார்ட்டன்ஸ் ரெக்ரெஷன் லைனா கோயின்சைட் நமக்கு தேவையான நோட் அதுதான். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணிருக்காது. விச் ஒன் இஸ் கரெக்ட் கேட்டிருக்கானா, ராங் கேட்டிருக்கானா, இல்லை அதுல இருந்து ஏதாவது வரட்டும் விச் ஒன் இஸ் ஃபால்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ், இல்லை நெய்தர் ஆர் ட்ரூ, இல்லை ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் இதில் ஃபுல் கொஸ்டின்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது தான் நமக்கு கிளியரான அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்ன கேட்குறோம் அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். நீங்கள் அந்த கொஸ்டினை கிளியராக படிக்காம டைம் ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்ல தெரிஞ்ச ஈஸியஸ்ட் கொஸ்டினை நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா லூஸ் அப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால என்ன பண்ணிடுறோம், கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான மார்க், அந்த கொஸ்டினுக்கான கிரெடிட் உங்களுக்கு ஃபுல்லா வந்து சேரும். ஸோ அதனால என்னோட சஜஷன் அப்படிங்கிறப்போ கொஸ்டினை வந்து கிளியரா ஒரு டைம்க்கு 2 டைம் கொஞ்சம் கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணிடுங்க. ஆன்சர் ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணணும். நீங்க கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ராங்கான ஒரு ஆன்சர்ஸை சூஸ் பண்ணதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோயின்சைட். கோயின்சைட்னா நமக்கு என்ன தெரியும், பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகேங்களா, அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது டி ஆப்ஷன் இருக்கு. நம்ம பிளஸ் 1 எடுத்தாலும் கோயின்சைட் தான், மைனஸ் 1 எடுத்தாலும் கோயின்சைட். அப்போ 3 ஆப்ஷனுமே கரெக்டா இருக்கு. ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபால்ஸ் என்ன இருக்கு, அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு, ஃபால்ஸ்னா ஆர் ஈக்குவல் டு 0 தான் நமக்கான கரெக்டான அந்த கொஸ்டினுக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஆர் ஈக்குவல் 0. அப்போ ஆர் ஈக்குவல் 0னா அதுக்கு நம்ம என்ன நேம் சொல்லியிருக்கோம்,
ஆக்சுவலி கோயின்சைட் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஆரோட ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ஆர் அப்படின்னா தெரியும் இல்லையா, ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். அப்ப ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ வந்து +1 இருக்கலாம், -1 இருக்கலாம், +or -1ங்கிறது நம்ம கொடுத்திருக்கோம். சோ +1 என்ன மீனிங், -1 மீனிங் என்ன, கோயின்சைடுன்னு சொல்லிட்டோம். அதுல +1 வந்ததுனா அப்படின்னா பாசிட்டிவ் கார்லேஷன் டைப், பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். அது +1 சைடு நமக்கு 0ல இருந்து பிளஸ் சைடு போயிட்டாவே அது பாசிட்டிவ் கார்லேஷன்ஸ், 0ல இருந்து லெஸரா இருந்ததுனா நெகட்டிவ் சைடு வந்தனாவே அது நெகட்டிவ் கார்லேஷன்ஸ். அதுல பெர்ஃபெக்ட்டா 1 கிடைச்சது அப்படின்னா சோ பாசிட்டிவ் பெர்ஃபெக்ட் கார்லேஷன்ஸ். ஆரோட வேல்யூ என்ன இருக்கும், 1 இருந்ததுனா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எதுல, பாசிட்டிவ் சைடுல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். -1 அந்த பெர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன்ஸ், +or -1 தட் இஸ் கோயின்சைடு ஜெனரலா சொல்லலாம். இப்போ r = 0 அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஸ் a perpendicular. regression lines are perpendicular. ஒண்ணுக்கு இன்னொரு ஒரு regression லைனுக்கு இன்னொரு regression லைனுக்கு என்னவா இருக்கணும், perpendicular-ஆ இருக்கு. perpendicular-னா என்ன, எவ்வளவு ஆங்கிள் இருக்கணும், 90 டிகிரி ஆங்கிள் டிஃபரன்சஸ்ல ஒரு regression லைனுக்கும் ஆனா இன்னொரு regression லைனுக்கும் உள்ள டீவியேட் ஆகிருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லுவோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, perpendicular அப்படின்னா தான் நமக்கு என்னவா இருக்கணும், இஸ் perpendicular அப்படிங்கும்போது 0. நம்ம ஆல்ரெடி ஆர்த்தோகோனல் நம்ம நிறைய பார்ட்ஸ்ல படிச்சிருப்போம். அது என்ன இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு perpendicular-ஆ இருக்கு. perpendicular-ஆ 0 அப்படி சொல்றோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, perpendicular-னா 0. இது நம்ம கோயின்சைடுன்னு சொல்லலாம். ஆர் another என்ன சொல்லலாம், இந்த கோயின்சைட் ஆர் parallel அப்படின்னு சொல்லுவாங்க. கோயின்சைட் தான் கொடுக்கணுமான்னு கிடையாது, parallel அப்படின்னு கேட்கலாம். கோயின்சைட் ஆர் parallel அப்படின்னு கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம், இதே ஆன்சர்ஸ் தான். parallel அப்படினாலும் +or -1 தான், கோயின்சைட் அப்படினாலும் +or -1 தான். ஆனா இங்க கேட்ட क्वेश्चन பால்ஸ் பேஸ் பண்ணி கேட்டதுனால parallel அப்படின்றப்ப என்னது, இது எல்லாமே parallelக்கான ஆன்சர்ஸ் தான். நமக்கு இது என்னது, பெர்பெண்டிகுலரா இருக்குது, ஒரு ஆப்ஷன் தான். இது என்னது, r = 1 அப்படினா தட் இஸ் இதுக்கு நேம் என்னது, பெர்பெண்டிகுலர். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்ப என்னது, ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலரா இருந்தா r ஓட வேல்யூ 0, ரெக்ரெஷன் லைன்ல parallel ஆர் கோயின்சைடா இருந்தா +or -1 இருந்துக்கும். அதுல +1 ஆப்ஷனோ இல்ல -1 ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. இதெல்லாம் ரிலேட்டட் எல்லா ஆன்சர் இருந்தனா அப்ப அதை சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதுவும் கோயின்சைட் ஆகிற டேர்ம்ஸ் தான் ஆக்சுவலி மீன் பண்ணும் ஆக்சுவலி. ஓகேங்களா, சோ ஆப்ஷன்ல இதுவும் நீங்க ஆப்ஷன் क्वेश्चंसல ஃபால்ஸ்னு கேட்காம கோயின்சைட் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ப்ராப்ளம் அப்படியே ஸ்டாப் பண்ணிருந்தாங்க, ஃபால்ஸ் கேட்காம கோயின்சைட்னு ஸ்டாப் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல +or -1 டேர்மும் இல்ல. இங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் தான் இருந்தா இதுக்கு பிரியாரிட்டி நீங்க கொடுத்தலாம். +or -1 இருக்கும் நெசசிட்டி கிடையாது. ஏதாவது ஒரு டேர்ம் இதுலயும் கோயின்சைட் ஆகும், இதுவும் கோயின்சைட் ஆகும். பட் இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு ஆகும். நீங்க ஆப்ஷன்ல இதுக்கு ரிலேட்டடா இதே ஆன்சர் கொடுக்கணும்ல, இதுல ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல மூணுமே ஆப்ஷன் பெட்டர் தான். சோ இது மூணு ஆப்ஷனுமே கரெக்டா கூட எடுத்துக்கலாம். ஆனா இதுல எது பெஸ்ட் பெட்டர் அப்படின்னா இதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் எப்போ கோயின்சைடா இருக்கும்போது. நமக்கு எடுத்து கோயின்சைட்ல ஃபால்ஸ் கேட்டதுனால நம்ம parallel விட்டுட்டு பெர்பெண்டிகுலர் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, क्वेश्चन கொஞ்சம் கிளியரா ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन, the limits of Colpation coefficients of skewness are. The limits of Colpation coefficients of skewness are. நம்ம Colpation அப்படிங்கற ரெண்டு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு, ரெண்டு லிமிட்டுக்கு ரீசன் கொடுத்திருக்காரு. லிமிட்ஸ் Colpation அப்படின்னு பார்த்த உடனே எதுக்கு பார்க்கறோம், ஸ்கியூனஸ்க்கு பார்க்கறோமா Colpation கோஎஃபிஷியன்ட்க்கு பார்க்கறோமான்னு பார்க்கறோம். Colpation அப்படிங்கறவரே கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்க்கு ஒரு ரேஞ்ச் சொல்லிருக்காரு. அதே மாதிரி Colpation என்ன கொடுத்திருக்காரு, ஸ்கியூனஸ்க்கான ரேஞ்சை கொடுத்திருக்காரு. நம்ம ஸ்கியூனஸ் யார் யாரெல்லாம் ஸ்கியூனஸ் பத்தி பார்த்தோம், ரெண்டு பேரோட ஸ்கியூனஸ் பத்தி தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம். ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது பவுலேவும் Colpation பார்த்திருப்போம். ரிமைனிங் இருக்குது எல்லாமே இந்த ஸ்கியூனஸ் சொல்லாவே -1 to +1. ரிமைனிங் யார் வந்து அந்த ஸ்கியூனஸை டிஃபைன் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, -1 to +1 தான் ரேஞ்சஸ். ஜெனரலா ஸ்கியூனஸோட ரேஞ்ச் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா Colpation மட்டும் தான் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா சொல்லியிருப்பாரு. அது பவுலே கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லிருப்போம், பவுலே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸும் என்ன சொல்லிருக்காங்க, மத்த சொல்ல எல்லாத்துக்கும் ரிலேட்டடா இருக்கும். -1 to +1 தான் அதோட ரேஞ்ச், அதோட லிமிட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஆனா Colpation மட்டும் தான் ஸ்கியூனஸோட ரேஞ்ச் என்னவா டிஃபைன் பண்ணியிருந்தாரு, இவர் மட்டும் தான் டிஃபரண்டா டிஃபைன் பண்ணியிருந்தாரு. என்னது -3 to +3 வரைக்கும் தான் டிஃபைன் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, லிமிட்ஸ் ஆஃப் தி Colpation கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்கியூனஸ் கேட்கிறப்ப என்ன எடுத்துக்கோ, இதை தான் நம்ம ஆப்ஷன் பி தான் நமக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர். இதே क्वेश्चन the limits of Bowle coefficient of skewness அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நாம எதை சூஸ் பண்ணணும், +or -1 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சாரி இல்ல பவுலேவும் கேட்கல, நமக்கு Colpation கேட்கல,
ஜெனரலா லிமிட்ஸ் ஃபார் த கார்லேஷன், லிமிட்ஸ் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. யாரையோட நேமையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நான் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்? நீங்க +or-1 இருக்கும், +or-3 இருக்கும், இந்த டேர்ம் இதே ரிசல்ட்ஸா இருக்கு. அப்ப நான் எதை சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் கேரலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா லிமிட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, யார் சொன்னதுன்னு கேட்கல. ஏன்னா லிமிட்ஸ் நம்ம ஸ்கியூனஸுக்கான லிமிட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் மொமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய அதாவது ஸ்கேட்டர் டயக்ராம் பேஸ் பண்ணியும் நிறைய டைப்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சொல்றப்போ எல்லாரோட ரேஞ்ச் என்னவா இருக்கு அப்படின்னா -1 to +1 தான் ரேஞ்சா இருக்கு. ஆனா கர்ல் பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இதை -3 +3 கொடுத்துருக்காரு. அப்போ நீங்க ஜென்ரலா கேட்கிறப்போ லிமிட்ஸ் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அப்படின்னாவே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? -1 to +1 தான் நம்ம எழுதணும். நீங்க யாரோட நேம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா +or-1 தான் நம்ம மீன் பண்ணி அதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கால்குலேஷன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? +or-3 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இதுவே இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இருக்கு. இதே நேம்ல இதே क्वेश्चंस நம்ம இது இன்னொரு மிஸ்டேக் பண்ணிடுறோம். சோ லிமிட் ஆஃப் த கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கார்லேஷன் அப்படின்னு கேட்பான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்கியூனஸ் சரியா क्वेश्चन படிக்காம ஸ்கியூனஸ்க்கு பதிலா கார்லேஷன் கொடுத்துறாங்க. அப்ப கார்லேஷன் கொடுத்துட்டா அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம்? அப்ப கால்குலேஷன் கார்லேஷனுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா இதே பாருங்க, இவரே ஸ்கியூனஸ்க்கு இல்லாம கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். சோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு என்ன ஆன்சர் டிஃபைன் பண்ணிருக்காரா? இது அவரு என்ன டிஃபைன் பண்ணிருக்காரு? -1 to +1 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தான் அவர் டிஃபைன் பண்ணிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்குலேஷன் ரெண்டு லிமிட்ஸ் கொடுத்திருக்காரு. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படினா +or-1, ஸ்கியூனஸ் அப்படினா +or-3. இது ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பியர்மேன், அதே மாதிரி நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கால்குலேஷன் மட்டும் தான் சொல்லிருக்காரானா இல்ல, பவுலேவும் சொல்லிருக்காங்க. பவுலே என்ன ஆன்சர் சொல்லிருக்காருன்னா இதே சேம் ஆன்சர் தான். கால்குலேஷன் சொன்ன ஆன்சர் ஏதா என்ன சொல்லிருக்காரு? -1 to +1 தான். ஜெனரலா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லிமிட்ஸ் அப்படினாவே என்ன இருக்கணும்? +1 to -1 மட்டும் தான். அதுல ஒரே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி நாம அப்ப சொல்லலையா, ஸ்கியூனஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கேசஸா கால்குலேஷன் சொல்றது -3 to +3 சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா மல்டி கார்லேஷன் ஒன்னு இருக்கு. இந்த மல்டி கார்லேஷனுக்கு மட்டும் தான் என்ன சொல்றோம்? அந்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இல்லாம ஒன்லி பாசிட்டிவா எடுத்துக்கிறோம். 0 to 1 ஒரு லிமிட் நம்ம மீன் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ இந்த லிமிட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டுட்டோம்னா டைரக்ட் क्वेश्चनா கேட்டுட்டாங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த क्वेश्चனை கிளியரா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்றதா பெட்டர் வே. ஓகேங்களா? வாங்க மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் क्वेश्चंस. தேர்ட் क्वेश्चंस பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन क्वेश्चंस ரீட் பண்ணிடுறா பாருங்க. which functions defines the probability space on S is equal to E1 set of the bracket E1 E2 E3. so the probability function oda space அப்படின்னு கூட, அதாவது நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம என்னது சாம்பிள் ஸ்பேஸ் ஓட செட்டா கொடுத்துட்டாங்க. சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை ஈவென்ட் சப் ஈவென்ட்ஸ் இருக்கு? 3 சப் ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு சொல்லிடுறாங்க. அப்ப E1 E2 E3 அப்படிங்கிறது 3 சப் ஈவென்ட்ஸ். அதாவது சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை நடந்திருக்கு? 3 ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லு, சப் ஈவென்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப E1 E2 E3ங்களா ஒரு சின்ன சின்ன ஈவென்ட் அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள 3 ஈவென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஈவென்ட்டுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டியை டிஃபைன் பண்ண முடியும் இல்லையா? அப்ப அந்த ப்ராபபிலிட்டி தான் ஆன்சர்ஸா கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸையும் அந்த ப்ராபபிலிட்டியோட ஆன்சர்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எது பர்ஃபெக்ட்டா நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது இந்த சாம்பிள் ஸ்பேசஸ்க்கு இந்த E1 E2ங்கிற இந்த சப் ஈவென்ட்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது ஈஸி क्वेश्चन தான். நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்ங்கறத பாருங்க. இப்ப 3 சப் ஈவென்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி இது என்ன கொடுத்திருக்காங்க? ப்ராபபிலிட்டி அப்படிங்கறப்போ இது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது டிஸ்கிரீட் டைப்ல தான் இருக்கு. ஈவென்ட்ஸ்ல சப் ஈவென்ட்ஸ் டிஸ்கிரீட் டைப்ல இருக்கு. சோ ப்ராபபிலிட்டி சம் ஆஃப் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ நம்ம என்ன தெரியும்? as usual சம் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. sum of that is p of xi, that is இங்க என்ன கொடுத்திருக்க xi ன்னு எழுதிருப்பீங்க, e ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ p of ei which is equal to என்ன கொடுத்திருக்காங்க? 1 ன்னு எடுத்துக்கலாம். ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்க? எத்தனை ஈவென்ட்ஸ் இருக்கு? நமக்கு என்ன ரேஞ்சஸ் இருக்கு? அப்ப i ஓட ரேஞ்சஸ் 1 to 3. ஏன்னா 3 ஈவென்ட்ஸ் தான் இருக்கிறதுனால p of ei summation n is equal to 1 to 3, p of ei is equal to 1 நாம எடுத்துக்கலாம். அப்போ sum of the total probability ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்கோம்? 1 ன்னு சொல்றோம்.
அப்போ நம்ம கொடுத்துக்க அந்த ப்ராபபிலிட்டியோட ப்ராபபிலிட்டி எல்லாம் சம் பண்ணுங்க. சம் பண்ணதுக்கு எந்த ஆன்சருக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா 1 கிடைச்சிருக்கோ which is answer is correct, which one answer is the correct அப்படி சொல்லுவோம். இப்போ இதுல ஆப்ஷன்ஸ்ல எது ராங்கா இருக்கும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா? ராங்கா இருக்கும்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சோ இதை கால்குலேட் பண்ணாமலே ராங் நேரம் சொல்லலாம். நெகட்டிவ்ல ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெகட்டிவ் எது இருக்கு பாருங்க, பாருங்க பி ஆப்ஷன் இருக்கா? கண்டிப்பா பி ஆப்ஷன் வரவே வராதுன்னு நம்ம ஷுவரா சொல்லிடலாம். பி ஆப்ஷன்ஸ் ஷுவரா வராதுன்னு நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம ஷுவரா நமக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். அது என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்குமான்னு பார்க்கலாம். அப்ப ஏ ஆன்சர்னா சம் ஆஃப் ப்ராபபிலிட்டிங்கிறது என்னவா இருக்கணும்? ஈக்குவல் டு 1 இருக்கணும் இல்லையா? அப்ப சம் பண்ணி பாருங்க. 1/4 பிளஸ் 1/3 பிளஸ் 1/2. எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 12 எடுக்கலாம் இல்லையா? 12 எடுத்துட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். 12 3 ஆயிடும் இல்லையா? 3 பிளஸ் 4 அப்போ பிளஸ் 6. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3 plus 4 that is 7. 7 plus 12 6 13 divided by 12. அப்ப 13 divided by 12 அப்படிங்கிறது என்னது? 1 விட அதிகமா போயிடுச்சு. ஆக்சுவலி 1 பாயிண்ட் டெசிமல்ல போகும். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா ஏ ஆப்ஷனும் கிடையாது. அப்ப ஏ ஆப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் வருமானா? கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கு. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன இருக்கு? ப்ராபபிலிட்டியோட லிமிட்ஸ் லையிங் பிட்வீன் என்ன கொடுத்துக்க? ப்ராபபிலிட்டியோட 0 less than or equal to x less than or equal to 1 அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டியோட ரேஞ்சஸ் சொல்லியிருக்கோம். அப்ப அதை வச்சு சொல்றப்ப ப்ராபபிலிட்டியோட வச்சு சொல்றப்ப நெகட்டிவ் டேர்ம் வராதுங்கிறத நம்ம ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஏ சொல்லிட்டோம். சி ஆப்ஷன் வருமான்னு பார்க்கலாமா? சி ஆப்ஷனை பாருங்க பார்க்கலாம். சி ஆப்ஷனை பார்க்கலாம். சிங்கிற ஆப்ஷன் சம் பண்ணுங்க பார்க்கலாம். 1/4 பிளஸ் 1/3 பிளஸ் 2/3 சம் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 12 எடுத்துக்கலாம். 3 4 தான் இருக்கு. 3 4 எல்சிஎம் 12 ஆயிடும். அப்ப சம் பண்ணுங்க. 3 4 பிளஸ் 8 சம் பண்ணி பாருங்க பார்க்கலாம். சோ 7 ஆல்ரெடி 8 இருக்கு இல்லையா? 15. அப்ப 15 divided by 12 அப்படின்னா 1 பாயிண்ட் விட அதிகமா இருக்கு. 1 விட அதிகமா தான் இருக்கு. டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது again 1 விட அதிகமா இருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன ஆப்ஷன் இருக்காது? சி ஆப்ஷனும் வராது. அப்போ இஸ் நாட் தி சி தி பெர்ஃபெக்ட் ஆன்சர். அப்ப கண்டிப்பா சி ஆப்ஷன் கிடையாது. அப்போ லாஸ்ட் இருக்கவே இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன இருக்கும்? ஏ ஆப்ஷன் தான். டி ஆப்ஷன் தான் வரும். அது என்னங்கறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப சம் பண்ணி பாருங்க. டி ஆப்ஷன் வருமான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0 பிளஸ் 1/3 பிளஸ் 2/3. அப்ப ஆன்சர் சம் பண்ண பார்க்கலாம். எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 3 ன்னு எடுத்துக்கலாம். சம் பண்ண பார்க்கலாம். நியூமரேட்டர் சம் பண்ணுங்க. அப்போ 0 plus 1 plus 3 sorry 2. ஆன்சர் என்ன வரும்? 0 plus 1 னா 1, 1 plus 2 னா 2, 1 plus 2 னா 3, 3 divided by 3 அப்படின்னா which is equal to 1. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன இருக்கு? 1 ன்னு பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருக்கு. டி ஆப்ஷனுக்கு மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கான இந்த क्वेश्चनக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்? டி இஸ் a perfect answer. அப்ப நமக்கு தேவையான அந்த क्वेश्चनல டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் fourth क्वेश्चंस பார்க்கலாம். fourth क्वेश्चंस வாங்க பார்க்கலாம். ரீட் பண்ணுவோம். If f of x is equal to a e power minus x by 5 from x greater or equal to 0, x greater or equal to 0 and otherwise 0. இந்த x ஓட வேல்யூ கிரேட்டரா இருக்கும்போது மட்டும் தான் வேல்யூ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் அதர் லிமிட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும்? 0 ஆயிடுச்சு. இஸ் probability density function of a continuous random variable x, then the value of a is கேட்டிருக்காங்க. சோ கொடுத்திருக்கிறது நம்ம கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படினாவே நமக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலி probability density function தான் சொல்லுவோம். தட் இஸ் pdf தான் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனோட pdf தான் probability density function தான் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? அன்னோனா இருக்கக்கூடிய a ஓட வேல்யூ தான் கேட்கணும். இந்த pdf அப்படினாவே தெரியும். கண்டினியூஸ் டைப் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் தெரியும். அப்போ டிஸ்கிரிட் அப்படினா summation of p of x அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும்? அததான் நம்ம 1 ன்னு எடுத்துப்போம். கண்டினியூஸ்னா நம்ம என்ன எடுத்துப்போம்? டிஸ்கிரிட்னா அத சொல்லுவோம். இத நாம சொல்லுவோம் summation of p of xi which is equal to 1 அப்படினா இது discrete. இந்த ஆப்ஷன் என்ன சொல்லுவோம்? discrete. is a discrete. So இதுவே கண்டினியூஸா இருந்ததுனா integral over minus infinity to plus infinity f of x dx is equal to 1 அப்படினா this is continuous. ஓகேங்களா? discrete அது continuous.
ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாவே தெரியும் கண்டினியூஸ். அது கண்டினியூஸ் கொடுக்கும் நெசசிட்டி கிடையாது. அத கண்டினியூஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டினியூஸ்ல எந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம்? இந்த ரிசல்ட் எடுத்துக்கலாமா? அப்ப இன்டெகிரல் ஓவர் பாருங்க, இன்டெகிரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி f of x dx which is equal to 1 அப்படிங்கறது எடுத்துக்கலாம். இப்போ f of x அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் என்னவா டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இன்டெகிரல் ஓவர் f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? a e power minus x by 5 into dx which is equal to 1. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் என்னவா ரேஞ்ச் லிமிட் x ஓட ரேஞ்ச் என்ன சொல்லுங்க? x ஓட ரேஞ்ச் இஸ் 0 விட அதிகமா தான் இருக்கும். அப்படினா கண்டிப்பா நெகட்டிவ் கிடையாது. 0 ல இருந்து தான் லிமிட் டிஃபைன் பண்ணிக்கிறோம். 0 to infinity நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்டகிரேட் பண்ணிக்கலாம். எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம் பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் என்ன இருக்கு? a இருக்கு, அன்னோனா இருக்கு. a வை வெளிய எடுத்துக்கோங்க. அப்ப a வை வெளிய எடுத்துட்டோம்னா இன்டகிரல் 0 to infinity e power minus x by 5 into dx which is equal to 1. நம்ம இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். a ங்கறத நாம அப்படியே சைலண்டா வச்சுக்கோங்க. இன்டகிரேட் பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் இருக்கும் பாருங்க. இன்டகிரேட் பண்ணும்போது e power x இன்டகிரேட் பண்ணும்போது again e power x தான் இருக்கும். நமக்கு என்னது இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தனா அதை டிவைட் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணா டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேட் பண்ணா டிவைட் பண்ண போறோம். அப்ப e power minus x by 5 இன்டகிரேட் பண்ணா e power x by 5 divided by x by 5 இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? minus 1 by 5 ன்னு ரிமைனிங் இருக்கும். லிமிட்ஸ் என்ன இருக்கு? 0 to infinity which is equal to 1 ன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்பர் லிமிட்ஸ். அப்போ நம்ம என்னது ரெசிப்ரோக்கல் எழுதி பார்க்கலாம். இத ரெசிப்ரோக்கல் எழுதுறப்போ என்ன நியூமரேட்டருக்கு வரும்போது -5a ஆயிடும் இல்லையா? -5a லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இன்ஃபினிட்டி x க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கறப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் அப்பர் லிமிட் முடிஞ்சது. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? e பவர் -0 which is equal to 1. இப்போ இத ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைச்சுக்கும் பாருங்க. -5a e power infinity ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 0 minus e power 0 ஓட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? anything but 0 னா 1 which is equal to எனக்கு 1. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப 5a is equal to 1 அப்படினா அப்ப a is equal to என்ன ஆயிடும்? 1 divided by 5 அப்படிங்கறது தான் நமக்கு ஆன்சர். a ஓட வேல்யூ unknown ஓட வேல்யூ என்ன இருக்கு? 1 divided by 5 அப்படினு கால்குலேட் பண்ணிட்டோம். அப்ப 1 a என்ன கேட்டிருக்காங்க? then the value of a தான் கேட்டிருக்காங்க. a ங்கறது என்ன இருக்கு பாருங்க. 1 by 5 இருக்குது. எங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க? c ஆப்ஷன் தான் இருக்கு. கண்டிப்பா c ஆப்ஷன் is a perfect answer. c only perfect answer. இதே क्वेश्चनக்கு நமக்கு find the a ன்னு கேட்காம then the value of mean ன்னு கேட்கலாம். then the value of mean கேட்கலாம். mean கேட்டா என்ன பண்ணிடுவோம்? இப்போ a ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு 1 by 5 ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட x ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படினா இந்த ஃபங்க்ஷன் எழுதுறோம் இல்லையா? f of x x into f of x into dx அப்படினா that is called mean ன்னு சொல்லுவோம். இதுல இருந்து வேரியன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? மீன் கொடுக்கலாம், வேரியன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன டேர்ம்ஸ் வேணாலும் கேட்கலாம். சோ இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நீங்க பிராக்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். சோ சில ஸ்டாண்டர்டான ப்ராப்ளத்துக்கு என்ன வரும்ங்கறத நீங்க ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த டைம் எக்ஸாம் டைமிங்ல வொர்க் அவுட் பண்ண நெசசிட்டி கிடையாது. இதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர்ஸ் பண்றதுக்கான சில ஃப்ரீக்வென்ட்டா சில ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்க வொர்க் அவுட் பண்ண நெசசிட்டி கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்க பார்த்த உடனே ஒரு ரிசல்ட்ஸை மேக் பண்ணிடலாம். சோ இந்த ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, summation of p of x is equal to 1 அப்படினா discrete type க்கு சொல்லுவோம். integral over of f of x dx is equal to 1 அப்படினா that is continuous type க்கு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம இங்க செகண்ட் ஒன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்டை கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நம்ம 4 क्वेश्चंस பார்த்தோம் இல்லையா? 12 to 13 ல 4 क्वेश्चंस பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th क्वेश्चन நம்ம என்னன்னு பார்க்கலாம். read the question. If capital F of x is a distribution of the random variable x, f of x அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனா இருந்தது அப்படின்னா அதோட ரேஞ்ச் என்னங்கறத நமக்கான क्वेश्चंसா இருக்கு. அந்த ரேஞ்ச் ரேண்டம் வேரியபிள் x n அப்படி கொடுத்திருக்காங்க. ஆனா கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்னங்கறத क्वेश्चन நமக்கு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் நம்ம எப்படி பார்த்திருப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் அப்படினாவே நமக்கு தெரியும்ல, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படினா தட் இஸ் f of minus infinity less than or equal to f of x less than or equal to f of plus infinity. இதுதான் நமக்கு distribution function சொல்லும். இதோட வேல்யூ என்னவா டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படினா 0 னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதோட வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணிருப்பாங்க? 1 அப்படினு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அப்ப வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 0 less than or equal to f of x less than or equal to 1. ஞாபகம் வச்சுக்கோங்க, f of minus infinity less than or equal to f of x less than or equal to plus f of is infinity.
அப்ப f of minus infinity எவ்வளவு 0 டிஃபைன் பண்ணிருக்காங்க, இன்ஃபினிட்டிங்கிறது 1 ன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதோட வேல்யூ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன இருக்கும், 1 ஆ தான் இருக்கும் அப்படிங்கறத அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும், ரேஞ்ச் 0 to 1. இதே டேர்ம் தான், இதே ரிசல்ட்ஸ் நம்ம வேற எங்க பார்த்திருக்கோம் 0 to 1 அப்படினா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு இது என்னது, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட ரேஞ்ச் என்ன இருக்கும், 0 to 1 ஆ தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னது, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டியோட ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, -1 to +1 தான். இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாலும் சரி ப்ராபபிலிட்டினாலும் சரி என்ன ரேஞ்ச் இருக்கணும், -0 to 1 தான் ரேஞ்சஸ். -into +∞ எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க. அதோட வேல்யூ f of -∞ 0 ஆ இருக்கும், f of +∞ 1 ஆ இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, அப்போ B அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். சோ 1 or 2% என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரேஞ்சஸ் என்ன ஞாபகம் மறந்துட்டு -∞ to +∞ அப்ளை பண்ணீங்க. இது f of ஃபங்க்ஷன்ல தான் -∞, இது f ன்னு கொடுக்கல. ஒருவேளை இதை கேட்காம f of -∞ f of x less than or equal f of +∞ இருந்ததுன்னா இதை நீங்க சூஸ் பண்ணிடலாம். அதோட வேல்யூ தான் இப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு ஆப்ஷன் இப்படி இல்ல அப்படின்னா அந்த ஆப்ஷன் எப்படி கேட்கலாம், இந்த ஃபார்மேட்ல கேட்கலாம். அதுக்காக தான் அந்த ஃபார்மேட்டையே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ 0 to 1 அப்படிங்கிறப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட இந்த ரேஞ்ச் கொடுக்கல அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் என்ன ஃபங்க்ஷன் பேஸ்லேயே அவங்க கொடுக்கணும்னா அந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா அவங்க கேட்குறப்ப என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன ரேஞ்சா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட லிமிட்ஸா, இந்த மாதிரி அவங்க எதுவும் டிஃபைன் பண்ணதுனா எதுவுமே டிஃபைன் பண்ண கிடையாது. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறது, லிமிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், அதாவது சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. The variance of the first 30 natural number is, the variance of the first 30 natural number is, நம்ம ஆல்ரெடி நமக்கு வேரியன்ஸ் நம்ம ஃபார்முலா என்ன டெரைவ் பண்ணிருப்போம் அப்படின்னா that is sigma square which is equal to sigma square. that is sigma square தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். sigma square தான் வேரியன்ஸ் தான் ஷார்ட்டா வேரியன்ஸ் VAR னு போட்டுப்போம். வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம், n square minus 1 divided by 12 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இது டிரைவ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். இந்த ஃபார்முலாவை டிரைவ்டு ரிசல்ட்டா தான் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி நம்ம இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம். நம்ம எதாவது இதுவே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா ரூட்னு எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? இது எப்படி இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியன்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம கொடுத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இல்ல வேற ஃபார்மேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திருப்போம். அதாவது -3 -2 -1 0 1 2 3 அப்படிங்கிற பார்த்திருப்போம். அது ஒரு நேச்சுரல் நம்பரா இல்ல இன்டீஜரா இருந்தது. ஆனா இன்டீஜரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நேச்சுரல் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியும். என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் கேக்குறாங்க, இல்லைன்னா வேரியன்ஸ் தான் கேட்கறாங்க. வேரியன்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு சம் ஆஃப் வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ வேரியன்ஸோட வேல்யூ வேரி ஆகுமா, ஆகவே ஆகாது. அதனால ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்கேலர் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க அன்னோன் டேர்ம் என்னவாயிடும், நமக்கு நேச்சுரல் நம்பர் சீரீஸா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 30 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 30 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன தெரியும், அப்ப என்னோட வேல்யூ என்ன அர்த்தம், வேற n is equal to where n is equal to 13, where n is equal to 13. அப்ப 13 அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். என்னோட வேல்யூ 13 அப்ளை பண்ணா 13 ஸ்கொயர் - 1 divided by 12. இப்ப 13 ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொல்லுவோம், 13 169 -1. நீங்க இந்த ஃபார்மேட்டை எழுதி நீங்க ஸ்கொயரோட வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 12 ஆல டிவைட் பண்ணுங்க. 12 ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர்ஸை சொல்லிடலாம். அது நார்மல் மெத்தட். 169 -1 னா 168. 168 12 ஆல் டிவைட் பண்ணா அது டிவிசிபிள் டேபிள் தெரிஞ்சு நம்ம சிம்பிளை பண்ணணும். ஸோ அதை விட சிம்பிளா என்ன சொல்லலாம், அது ஏன் நம்ம டிவைட் பண்ணி 168 எத்தனை 12 இருக்கு நம்ம டிவைட் பண்ணி சொல்லணுமா அப்படின்னா அதை விட சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா நமக்கு தான் நம்ம ஆல்ரெடி தெரியல அல்ஜிபிரிக் இருக்கு, நமக்கு ரிசல்ட்டா தெரியல, ஃபார்முலாஸ்ல நிறைய தெரியல. அதை பேஸ் பண்ணப்போ இது a ஸ்கொயர் -1 எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் எழுதலாமா, a ஸ்கொயர் - b ஸ்கொயருக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா. அப்போ a plus b into a minus b, அப்போ a plus b, அப்போ 13 plus 1 into 13 minus a plus b into a minus b ஃபார்முலா எழுதலாமா, divide by 12. ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 13 plus 1 னா 14 into 13 minus 1 னா 12 divided by 12. இந்த நியூமரேட்டருக்கு 12 டினாமினேட்டர் 12 கேன்சல் ஆயிடுமா, அப்ப ரிமைனிங் ஈஸியான ஆன்சர்ல ஆன்சர் 14 அப்படிங்கறத சொல்லுங்க.
ஆன்சர் 14 அப்படிங்கிறது நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நம்ம அதை ஸ்கொயர் பண்ணிட்டு அதுல இருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், இது ஈஸி சிம்பிளிஃபிகேஷனா பண்ணிடலாம். இப்போ 14 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, சி தான் ஆப்ஷன். இப்போ 14 சி இஸ் a கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆன்சர் சி அப்படிங்கிறதா நமக்கான பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ண நெசசரி கிடையாது. வேரியன்ஸ் ஆஃப் the 13 natural numbers அப்படின்னா அதை விட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 13 அப்படிங்கிறப்ப ரிசல்ட் என்னது 14 அப்படின்னு, அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா அது ரூட்டுக்குள்ள சொல்ல போறீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சொல்ல போறோம், ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த டேர்ம் என்னக்குள்ள ரூட்குள்ள சொல்லிட்டோம் அப்படின்னா இஸ் கால்ட் என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதே கொஸ்டினா தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 நேச்சுரல் நம்பர் இஸ் அப்படின்னா ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, ரூட் ஆஃப் 14 அப்படின்னா அதை சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை கொஸ்டின் கேட்டு இதே கூட ஆன்சரா கேட்கலாம். நீங்க அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸா அப்படிங்கிற கன்ஃபியூஸ் ஆகாம இருந்துட்டு நீ ஆன்சர் கிளியரா தெரிஞ்சுக்கணும். வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் இதை கால்குலேட் பண்றோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட்டுக்குள்ளதான் கால்குலேட் பண்றோம். அப்படின்னா கண்டிப்பா வேல்யூஸ்க்கு ரூட் எடுக்கிறோம். அப்போ 13 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான வேரியன்ஸ் அப்படிங்கிறப்போ 14 அதை விட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 14 தான் ரிசல்ட்டா கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா அப்படின்னா டைரக்டா ஆன்சர்ஸ் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுதான் அந்த டைம் முடிஞ்ச வரைக்கும் சேவ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 7th क्वेश्चन. A card is drawn from a well shuffled pack. A card is drawn from a well shuffled pack of a playing the cards. Cards விளையாடுறதுக்காக என்ன பண்றோம், அந்த கார்டு ஒரு பேக், என்னது ஒரு பேக் ஆஃப் கார்டுல ஒரு பேக்ல எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், 52 கார்ட்ஸ் இருக்கும். வெல் சப்பிள்டு நல்லா கலக்கிடுறோம், அந்த கார்டை நல்லா மிங்கிள் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். வெல் ஷப்பிள்டா இருக்கு. வெல் ஷப்பிள்டு பேக் ஆஃப் கார்டு இந்த பிளேயிங். அப்போ இருக்கும்போது தி ப்ராபபிலிட்டி that it is either a spade or an ash is. The spade or ash அப்படிங்கிறது நம்ம என்னது, probability that it is either a spade or an as is. நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம கார்டை நம்ம எடுக்கிறோம், ஷஃபிள் பண்ணதுல இருந்து கார்டை எடுக்கிறோம். ப்ராபபிலிட்டி தட் அந்த கார்டு என்னவா இருக்கலாம், ஸ்பேட் ஆர் ஆஷா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னங்கிறத நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. லிசன். ஃபர்ஸ்ட் நமக்கு கார்டு, டோட்டல் கார்டு என்ன இருக்கும் அப்படிங்கிறது, தட் இஸ் n ஆஃப் s ன்னு எடுத்துக்கோங்க. n ஆஃப் s அப்படிங்கிறது சொல்யூஷன். டோட்டலா ஒரு பாக்கெட்ல வெல் சப்பிள் கார்டு எவ்வளவு இருக்கு, டோட்டலா 52 கார்ட்ஸ் இருக்கு. அப்ப n ஆஃப் sங்கிறது 52. ஓகேங்களா? இப்போ இதுல 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்திருப்போம். 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் என்னது, டைமண்ட், ஹார்டின், கிளவர், ஸ்பேட் டைப் அப்படிங்கிறப்ப இன்னொரு டைப் ஷேப் சொல்லிப்போம். அது பார்த்தா 4 டைப்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி 4 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் கார்ட்ஸ்ல என்ன இருக்கும் பாருங்க, என்ன இருக்கும், டைமண்ட் 13 கார்ட்ஸ் இருக்கு, ஸ்பேட்ல 13 கார்டு இருக்கும், ஹார்டின்ல 13 கார்டு இருக்கும், டைமண்ட், ஸ்பேட், ஹார்டின், கிளவர்ல என்னது, கிளவர்ல ஆக்சுவலி ஒரு கிளவர்ல ஒரு 13 கார்ட்ஸ் இருக்கு. மொத்தம் 413 அப்படிங்கிறப்போ 52 கார்ட்ஸ் இருக்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஸ்பேடுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பேட்ல எத்தனை கார்டு இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்பேட் கார்டு என்ன சொல்லுவோம், தட் இஸ் 13. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்பேட் கார்டு எத்தனை இருக்கும், 13 கார்ட்ஸ் இருக்கு. 13 கார்டு. அப்போ ஒரு பாக்கெட்ல இருந்து ஸ்பேட் கார்டு எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு எடுத்துக்கலாம். ஸ்பேடுங்கிறனால என்ன எடுத்துக்கலாம், எஸ்னே மீன் ஏபின்னு சொல்லாம எஸ்னே சொல்லிக்கலாம். ஸ்பேட் கார்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஸ்பேடுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறப்போ, அப்போ இந்த ஈவென்ட்ல ஸ்பேட் கார்டுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 13 கார்டு இருக்கு. 13ல இருந்து என்னது 52ல தான் 13 இருக்கு. என்ன ஆஃப் அப்படிங்கிறது 52. அப்ப 52ல இருந்து 13 கார்டு எடுக்கும். அப்ப ஸ்பேட் கார்டு எடுக்கிறதுக்கு 13 ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டைமண்ட் எடுக்கிறதுக்கு 13, ஹார்டின் எடுக்கிறது, கிளவர் எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் 13 கார்ட்ஸ் இருக்கும். அதுல பாருங்க கார்டு 13 ஸ்பேட் கார்டு ஆர், அதுல என்னது ஆர் அண்ட் ஆஷ் கார்டு. ஆஷ் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒரு ஷேப்லயும் நம்ம என்ன இருக்கும், ஒரு ஆஷ் கார்டு இருக்கு. இதுல ஒரு ஆஷ் கார்டு இருக்கு, இதுல ஒரு ஆஷ் கார்டு இருக்கு, இதுல ஒரு ஆஷ், இதுல ஒரு ஆஷ். 4 ஆஷ் கார்ட்ஸ் இருக்கும். டோட்டலா எத்தனை இருக்கும், 52 கார்டுல 4 ஆஷ் கார்ட்ஸ் இருக்கும். 4 ஆஷ் கார்ட்ஸ் இருக்கும். அப்ப டோட்டலா என்ன பண்ண போறோம், ஆஷ் கார்ட்ஸ் எடுத்துக்க போறோம். எத்தனை அதுல எடுத்துக்க போறோம்,
4 cards எடுத்துக்க போறோம். ஆஷ் கார்டு அப்படிங்கிறப்ப எடுத்துக்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆஷ் கார்டுனால ஏன்னு சொல்லிடுறோம். ஆஷ் கார்டு எத்தனை இருக்கும் டோட்டலா 52 பேக்ல இருந்து எத்தனை இருக்கும் நமக்கு ஆக்சுவலி 52ல இருந்து 4 cards இருக்கு ஆக்சுவலி 4 cardsல ஆக்சுவலி என்ன பண்ண போறோம் 52 கார்டுல இருந்து எடுத்து ஓகேங்களா. சோ இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு ஆக்சுவலி ஸ்பேட்ல இருந்து ஒரு ஆஷ் கார்டு இருக்கும், ஆர்டின்ல ஒரு ஆஷ் கார்டு இருக்கும், கிளவர்ல டைமண்ட்ல எல்லாமே ஒரு ஆர்டின் கார்டு இருக்கும். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம ஆர் டைப் சொல்லிருக்காங்க, ஆர் சொல்லிருக்காங்க இல்லையா. சோ ஆர் அப்ப எப்படி இருக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் அப்படினாவே என்ன சொல்லணும், அப்போ யூனியன் யூஸ் பண்ண போறோம். அப்போ ஸ்பேட் ஆர் ஆஷ் கார்டு அப்படிங்கறது நம்ம எப்படி எழுதலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் யூனியன் ஏ எழுதலாமா, எஸ் யூனியன் ஏ எழுதுவோம். இது எப்படி ப்ராபபிலிட்டி ஃபார்முலா P of S plus P of A minus P of A intersection sorry S intersection A. ஓகேங்களா. இப்ப P of S தெரியும், P of A தெரியும். P of S intersection அப்படிங்கிறது என்ன சொல்லிடலாமா, அப்ப P of S intersection A ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா பாருங்க ஒரு டேர்ம்லயும் டைமண்ட்ல ஒரு ஆஷ் கார்டு இருக்கு, ஸ்பேட்ல ஒரு ஆஷ் கார்டு இருக்கு, ஆர்டில ஒரு ஆஷ் கார்டு இருக்கு, கிளவர்ல ஒரு ஆஷ் கார்டு இருக்கு. அப்ப டோட்டலா 4 ஆஷ் கார்டு இருக்கு 52ல. ஸ்பேட்ல மட்டும் 13 கார்டு இருக்கு. அதுல 13ல நம்ம ஒரு ஆஷ் கார்டு இருக்குமா, இந்த 13 கார்டுலயே நம்ம என்ன இருக்கு ஒரு ஆஷ் கார்டு இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் காமனா ஒரு கார்டு இருக்கும் அமையுமா, அப்போ P of S intersection A அப்படினா ஒரு கார்டு இருக்கும். அப்போ டிவைட் பை 32. அப்போ 52ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் 32 எடுத்தாச்சு. ஓகேங்களா. அப்போ டேர்ம் என்ன இருக்கும் 1/32 அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணிடலாமா, பாருங்க சிம்ப்ளை பண்ணுங்க. ஒரு டேர்ம்ஸ் P of S P of A இந்த டேர்மை கால்குலேட் பண்ண போறோம். P of A ஓட வேல்யூ P of S ஸ்பேட் கார்டா இருக்கிறது ப்ராபபிலிட்டி 13/52 plus P of A ஆஷ் கார்டா இருக்கிறது ப்ராபபிலிட்டி 4/52 மைனஸ் இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு 1/32 சாரி 52. ஆன்சர் எழுதுங்க பார்க்கலாம். சிம்ப்ளை பண்ணிடலாம் இல்லையா, சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம்ஸ் என்ன இருக்கும் எல்ஜிமா 52 எடுத்துக்கலாம். சோ நியூமரேட்டர் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க 13 plus 4 எவ்வளவு இருக்கும் 17 மைனஸ் ஆக்சுவலி 13 கார்ட்ஸ் இருக்கு 13ல இருந்து அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ டேர்ம்ஸ் என்ன இருக்கும் 4 இருக்கு 17 minus 1 na that is 16. 13 plus 4 is 17 minus 1 16. இப்போ சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். சிம்ப்ளை பண்ணிடலாம் இல்லையா, சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 4 டேர்ம்ஸ் ஆல டிவிசிபிள் பண்ணலாமா, ஆக்சுவலி 4 4s are 16. இதெல்லாம் என்ன இருக்கும் 1 4s are 12 3 4s are 12. ஆன்சர் என்ன இருக்கு நமக்கு 4/13. அப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அந்த கார்டை ஒரு பேக்ல வெல் ஷேப்டு கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா எய்தர் ஸ்பேட் ஆர் ஆஷா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் 4/13 தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி. 4/13 எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல பி ஆப்ஷனா தான் இருக்கு நமக்கு. ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. ஓகே 7th क्वेश्चन பார்த்தாச்சா. 7th க்கு ஆப்ஷன் என்ன இருக்கு பி இஸ் எ பெர்ஃபெக்ட் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 8th क्वेश्चन பாருங்க. as usual நமக்கு தெரிஞ்சதுதான் ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். இப்போ பார்க்கலாம். the coefficient of the correlations between என்ன கேட்டிருக்காங்க the coefficient of the correlation between x and y is என்னது x and y is correlation coefficient ரெண்டு வேரியபிளுக்கான correlation coefficients எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.6 ன்னு கொடுத்திருக்காங்க. and there the covariance is 4.8. if the variance of x is 9, then the standard deviation of y is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கொடுத்திருக்க டேட்டாஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் சொல்யூஷன், அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா என்ன, தட் இஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் x, y divided by sigma x into sigma y. sigma x na x ஓட வேரியபிள் ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், y ஓட வேரியபிள் ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப என்னென்ன கொடுத்திருக்காங்க here the values are
என்ன கொடுத்திருக்காங்க r ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க r is equal to என்ன கொடுத்திருக்காங்க 0.6 கொடுத்திருக்காங்களா the correlation coefficient to variable between 0.6 and covariance அப்படிங்கறது கொடுத்திருக்காங்களா x, y is equal to covariance is equal to 4.8. Next, if the variance of x is 9, அப்ப variance அப்படி என்ன கொடுத்திருக்காங்க sigma, அப்ப x the variance of அப்படினா ஸ்கொயர் வரும் is equal to என்ன கொடுத்திருக்காங்க 9 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக்கலாம். sigma x both side ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் sigma x ஓட வேல்யூ 3 ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது unknown term என்ன இருக்கு பாருங்க r கொடுத்திருக்காங்க கோவேரியன்ஸ் கொடுத்திருக்காங்க sigma x. இப்போ unknown இருக்குது sigma y மட்டும் தான் இருக்கு. சோ என்ன பண்ணிடலாம் sigma y இத இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம் r நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாமா. அப்ப therefore sigma y which is equal to sigma y is equal to covariance of xy அப்படிங்கிறது இருக்கு. So covariance of xy divided by r into sigma x. r into sigma x னு ஃபார்மட்ட மாத்திக்கிட்டோம். அப்போ covariance of xy ங்கற ஆன்சர் என்ன இருக்கும் 0.6 divided by r ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க r ஓட வேல்யூ 0.6 into sigma x ஓட வேல்யூ என்ன இருக்கும் 3. ஓகேங்களா இப்போ actually சாரி இப்போ covariance of x சாரி தப்பா எழுத covariance of xy அப்படிங்கறதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 4.8 தான் 4.8. இப்போ சிம்ப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் 4.8 divided by 3 into 0.6 that is 1.8. அப்ப டேர்ம் என்ன இருக்கு 48 divided by 18 ஆ 48 divided by 18 அப்படினா இது 10 ஆல நியூமரேட்டர் டிவைட் 10 ஆல டிவைட் பண்ணா 48 divided by 18 இருக்கும். சோ 6 ஆல டிவிஷன் ஆகும் இல்லையா 6 ஆல 8 6 ஆ 48 3 6 ஆ 18 அப்போ 8 divided by 3 அப்படிங்கறது ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா அப்போ sigma y is equal to 8 divided by 3 8 divided by 3. அப்ப sigma y என்ன கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்க டேர்ம்ல x and y கோரிலேஷன் டேர்ம்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் y ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. क्वेश्चन நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் y தான் கேட்டதனால டைரக்டாவே இத பாத்துக்கலாம். ஒருவேளை क्वेश्चंसல வேரியன்ஸ் ஆஃப் y ன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க வேரியன்ஸ் ஆஃப் y னா that is sigma square y is equal to ஸ்கொயர் படிங்க பார்க்கலாம் 64 divided by 9. அப்ப பாருங்க ஆப்ஷன்ல அதுவும் கொடுத்திருக்காங்க 64 divided by 9 னும் கொடுத்திருக்காங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆக கூடாது. ஏனா கேட்டிருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் வேரியன்ஸ் ஆன்னு பார்க்கணும். நம்ம கேட்டிருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது sigma y தான். sigma y ஓட ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 8 divided by 3. அப்போ B is a correct answer. இதே क्वेश्चनல வேரியன்ஸ் கேட்டிருந்தா 64 divided by 9 நம்ம சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேங்களா சோ இந்த क्वेश्चन இந்த மாதிரி டைப்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க பாத்துக்கோங்க. frequent-ஆ correlation coefficients regression coefficientsல இருந்து क्वेश्चंस frequent-ஆ வந்துட்டு இருக்கு 2 or 3 क्वेश्चंस நமக்கு frequent-ஆ வந்துட்டு தான் இருக்கு. சோ அந்த டாபிக்கை இம்பார்ட்டன்ஸ் இன்னும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த क्वेश्चंसல இருந்து நம்ம 2 or 3 क्वेश्चंस நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா இப்போ இந்த क्वेश्चंसல நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருந்தாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது 8/3 அப்படிங்கறத நமக்கான ஆன்சர்ஸா சொல்லுது. ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चंस சோ நெக்ஸ்ட் நம்ம 12th 13ல நம்ம 9th क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். சோ வாங்க 9th क्वेश्चन if the equation of the two regression lines are 3x plus 12y is equal to 19 and 9x plus 3y is equal to 46 then the mean of y is நம்ம ஆல்ரெடி நம்ம regressions நம்ம அது படிக்கிறப்பே பார்த்திருப்போம். regressions பார்க்கறப்பே two line of regressions intersect ஆகக்கூடிய points two line of ரெண்டு லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தட் இஸ் அந்த பாயிண்ட் தான் நம்ம மீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா அதுதான் நம்ம மீன் சொல்றோம். அப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ் பார் y பார் அப்படிங்கிறது மீனா எடுத்துப்போம். ஸோ இதை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு மீன் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா லெட் சொல்யூஷன் லெட் ஸோ கொடுத்திருக்க டேர்ம் என்ன சொல்லுவோம் 3x பார் பிளஸ் 12y பார் இதை தான் நம்ம மீன் எடுத்துக்கிறோம். இன்டர்செக்ஷனோட பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் mean சொல்றோம். that is equal to 19 and the second equation 9x bar plus 3y bar is equal to 46. so இத சால்வ் பண்ணலாம். நமக்கு y தான் கேட்டிருக்காங்க. so அதனால x நம்ம ரிமூவ் பண்ணிட்டா y ஆட்டோமேட்டிக்கலா கிடைச்சிரும் இல்லையா. so x ரிமூவ் பண்ணுங்க பார்க்கலாம். x ரிமூவ் பண்ணனும்னா இங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் 9 இருக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. so first equation நம்ம 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுவோமா. so மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 9x bar plus 9 இருக்கு. actually 3 ஆல நம்ம மல்டிபிள் பண்றோம்.
So 3 ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் 12 into 3 that is 36 y bar 36 y bar which is equal to நமக்கு என்னது 19 அப்ப 19 நம்ம என்ன பண்ண போறோம் actually நம்ம எழுத போங்க 19 into 3 so 3 ஆல தான் ப்ராடக்ட் பண்றோம் 3 7 are 3 9s are 27 so 2 57 so 57 okayங்களா remaining second equations 9x bar plus 3y bar which is equal to 46 so nama remove பண்ணுங்க பார்க்கலாம் terms same sign ஆ இருக்கு நம்ம sign change பண்ணிக்கலாம் sign change பண்ணி remove பண்ணுங்க பார்க்கலாம் terms அப்போ x barங்கிறது cancel ஆயிடும் இப்போ remaining என்ன terms இருக்கு 36y bar and terms என்ன இருக்கு உங்களுக்கு y bar இருக்கு அப்போ 33 இருக்கு 33 y bar ஓகேங்களா அப்போ that is equal to term நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் remaining 57 ஓகேங்களா remaining என்ன இருக்கும் 11 இருக்கா 11 அப்போ remaining என்ன இருக்கும் 11 இருக்கு ஏன்னா பாசிட்டிவ் இருக்கு இல்லையா பாசிட்டிவ் 11 that is equal to y bar is equal to again other side எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்போ 11 divided by 33 so 33 11 ஆல் டிவிஸ் ஆகலையா 1 11 7 3 11s are 33 அப்போ that is y bar is equal to 1 divided by 3 அப்போ அதுதான் mean value of the y mean value of y எங்க இருக்கு பாருங்க y தான் கேட்டிருக்காங்க y terms கொடுத்திருக்கோம் அப்போ y ஓட ஆன்சர் எனக்கு 1/3 ங்கிறது எங்க இருக்கு பாருங்க d option is correct ஒருவேளை mean value of x ன்னு கேட்டிருந்தாங்க அப்படினா சோ இந்த x ஓட வேல்யூ y bar ஓட வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன டர்ம்ஸ் இருக்கும் உங்களுக்கு as usual ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது டர்ம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு that is terms என்ன இருக்கு பாருங்க so 3x bar plus நமக்கு என்ன அது 12 into y bar ஓட வேல்யூ தான் 1/3 இல்லையா 1/3 which is equal to 19 அப்போ 3x bar is equal to அப்போ 4 இருக்குமா 4 3s are 12 4 other side வரும்போது 19 minus 4 15 ஆயிடும் அப்போ therefore 15 அப்போ x bar is equal to என்ன 15 divided by 3 that is x bar is equal to என்ன 5 ஆயிடும் அப்போ x bar இப்போ 5 கொடுத்திருக்காங்க பாருங்க அப்போ mean value of x ஓட வேல்யூ 5 mean value of y ஓட வேல்யூ 1/3 அப்போ therefore mean value னு ஜெனரலா கேட்டிருந்தாங்க அப்படினா that is இந்த क्वेश्चனுக்கு x bar, y bar ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா 5, 1/3 அப்படிங்கறத அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் 5, 1/3 சோ மீன் வேல்யூ கேட்டால எழுதிக்கோங்க y மட்டும் கேட்டதனால நம்ம y க்கு மட்டும் ஆன்சர் எழுதிக்கோங்க x கேட்டதனால x ஓட ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க parallel-ஆ x ஓட ஆன்சர் चूஸ் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா இப்போ 9th क्वेश्चनக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர் D ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் 10th क्वेश्चन ரீட் பண்ணலாம் let a and b two events a and b are two events such that p of a is equal to p of a conditional b which is equal to 1/4 a conditional b which is equal to 1/4 and p of b conditional a is equal to 1/2 then which one of following is false ஞாபகம் வச்சுக்கோங்க false தான் கேக்குறாங்க true கேக்கல அப்ப இதுல ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன் ட்ரூவா இருக்கும் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ஃபால்ஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க 3 ஆப்ஷன் ட்ரூ ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் ஃபால்ஸ் சோ அத தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க a and b are independent கொடுத்திருக்காங்க a and b are independent a and b are independent நம்ம என்னவா இருக்கும் பாருங்க இண்டிபெண்டன்ட்டா இருந்தது அப்படினா சோ அதோட கண்டிஷனல் ப்ராபர்ட்டி எப்படி இருக்கும் பாத்துக்கலாம் கண்டிஷனல் ப்ராபர்ட்டி இப்போ p of பாத்துக்கோங்க p of a conditional b அப்படினா சோ இது எப்படி எழுதலாம் a and b are independent இருந்தது அப்படினா p of a conditional b equal to எனக்கு p of a க்கு ஈக்குவலா இருக்கும் ஆல்ரெடி a க்கு ஈக்குவல் தான் கொடுத்துட்டாங்க அப்ப ரெண்டுமே ஈக்குவல் கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் இந்த ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்தோனே இண்டிபெண்டன்ட் கண்டுபிடிச்சலாம் இருந்தாலும் செக் பண்ணிடலாம் வாங்க p of a conditional b அப்படினா அது எப்படி ஃபார்முலா எழுதுவோம் p of a intersection b divided by p of b so a intersection b அப்படினா two events independent-ஆ இருந்தனா intersection நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ p of a into p of b ன்னு எழுதலாம் இல்லையா divided by p of b
So term numerator P of B cancel ஆச்சு. That is equal to P of A தான் இருக்கு. அப்போ P of A conditional B is equal to P of A. இருக்கா? P of A is equal to P of A conditional B is equal to 1/4. இது ரெண்டு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. எப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்? நான் கண்டிஷன் எப்படி பிரிச்சிருக்கோம்? இந்த டேர்ம் எப்படி பிரிச்சிருக்கோம்? இண்டிபெண்டன்ட்டா இருந்தனா மட்டும்தான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால இஸ் இண்டிபெண்டன்ட். கண்டிப்பா இண்டிபெண்டன்ட். அப்ப A and B are என்ன இருக்கும்? இண்டிபெண்டன்ட். அப்போ கண்டிப்பா A ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்? உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனா தான் இருக்கும். Aங்கிறது கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். Aங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்ப B ஆப்ஷன் எடுக்கலாம். B ஆப்ஷன். B என்ன இருக்கு பாருங்க. Probability of A bar conditional B is equal to 3/4 கொடுத்திருக்காங்க. இப்போ இதை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். B ஓட ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்க. B ஓட ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா probability of A bar conditional B is equal to A bar conditional B. இதோட வேல்யூ 3/4 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். P of A bar conditional B அப்படின்னா P of A bar intersection B bar sorry B divided by P of B எழுதலாமா? So இது எப்படி எழுதலாம்? ஆக்சுவலி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? So P of A bar conditional B அப்படின்னா intersection B அப்படின்னா எப்படி எழுதலாம்? P of B minus P of A intersection B ன்னு எழுதலாம். is divided by P of B divided by P of B. ஓகேங்களா? divided by P of B. இப்போ ஆன்சர்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அப்ளை பண்ணுங்க. P of B ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, இன்டர்செக்ஷன் தெரியாது. நான் இன்னும் ஃபர்தரா சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம்? A and B ங்கிறது என்ன கொடுத்திருக்கோம்? இண்டிபெண்டன்ட் கொடுத்திருக்க. இந்த ஈவென்ட் இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ப்ரீவியஸ் ரிசல்ட் சொல்லிட்டோம். அப்ப இண்டிபெண்டன்ட்ங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்ப P of B minus இண்டிபெண்டன்ட் எப்படி எழுதலாம்? P of A into P of B ன்னு எழுதலாம். divided by P of B ன்னு எழுதிக்கோங்க. அப்ப காமனா எழுதலாம். P of B வெளிய எடுத்துருங்க பார்க்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 minus P of A divided by P of B. So நியூமரேட்டருக்கு P of B, டினாமினேட்டருக்கு P of B கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? 1 minus P of A இருக்குமா? 1 minus P of A தான் இருக்கு. இப்போ 1 minus P of A ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கா பாருங்க. P of A ஓட வேல்யூ 1/4. இப்போ 1/4 கொடுக்க பார்க்கலாம். இப்போ 1/4 அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணா 4 minus 1 3. அப்போ 3/4. அப்ப probability of A bar conditional B ஓட வேல்யூ 3/4. அப்ப 3/4 இருக்கா? அப்ப கண்டிப்பா இதுவும் பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட்ஸ் தான். அப்ப இதுவும் பெர்ஃபெக்ட்டான ரிசல்ட். அப்ப சோ என்ன வராது? இதுவும் ஆன்சர் ஃபால்ஸா கேட்கறனால இதுவும் வராது. இதுவும் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட், இதுவும் கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுவும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் C ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். Cங்கிறது பார்க்கலாம். C என்ன கொடுத்துக்கா பாருங்க. A probability of A conditional B bar கொடுத்திருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதா பாருங்க. probability of A conditional B னா probability of A intersection B bar divided by P of B bar எழுதலாமா? சோ இதை சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும்? P of இது என்ன எழுதலாம்? ஆக்சுவலி P of A minus P of A intersection B divided by 1 minus P of B ன்னு எழுதலாம். P of B barங்கிறது 1 minus P of B bar ன்னு எழுதலாம். So another term இது எழுதிக்கோங்க. P of A minus intersection அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் பொறுத்து பிரிக்கலாம் இல்லையா? அப்போ P of A into P of B ன்னு பிரிச்சுக்கோங்க. divided by 1 minus P of B bar ன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ டேர்ம் இருக்கிறத காமனா எடுத்துக்கோங்க. P of Aங்கிறத காமனா எடுத்துட்டா என்ன டேர்ம் இருக்கும்? P of Aங்கிறது காமனா எடுத்துட்டா ரெண்டு டேர்ம்ல எடுத்துட்டா 1 இங்க என்ன டேர்ம் இருக்கும்? காமனா எடுத்துட்டா 1 minus P of B divided by 1 minus P of B ன்னு கிடைச்சிடுமா? சோ நியூமரேட்டருக்கு 1 minus P of A வும் டினாமினேட்டருக்கு 1 minus P of B யும் கேன்சல் ஆயிடுமா? ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? P of A மட்டும் தான் இருக்கும். P of A ஓட வேல்யூ நாம என்ன தெரியும்? P of A ஓட வேல்யூ 1/4. அப்போ 1/4. P of A conditional B bar ஓட வேல்யூ எனக்கு 1/4 இருக்கா? அப்போ P of A conditional B bar ஓட வேல்யூ 1/4. அப்போ இதுவும் ராங். இப்போ ஃபால்ஸ் கேட்டதுனால இதுவும் கிடையாது. அப்ப ரிமைனிங் இருக்க நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன இருக்கும்? இந்த ஆன்சர் மட்டும் தான். அப்ப கண்டிப்பா இதுதான் நமக்கு என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
இதுதான் நம்ம கொடுத்திருக்கிறதுல false statements. ஓகேங்களா? அப்ப D option is perfect answer. ஓகேங்களா? D option is perfect answer. மூணு ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு, வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கு. நமக்கு ஃபால்ஸ் கேட்டதுனால இது எல்லாமே கரெக்டா இருக்கனால அந்த ஆன்சர் சூஸ் பண்ண மாட்டோம். இப்ப D மட்டும் தான் ஃபால்ஸா வரும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணனும் அவசியம் இல்ல. ஏன்னா மூணு ஆப்ஷன் பெர்ஃபெக்ட்டா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம் இல்லையா? மூணுமே கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். இதுவே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னொன்னு நன் ஆஃப் திஸ் தான் நீங்க இதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு மூணுமே ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்குல்ல, சோ மூணுமே செக் பண்ணிட்டோம். ரிமைனிங் ஒன்னு மட்டும் தான் இருக்கு, அதனால இதுதான் ராங்கா இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ஷூரா என்ன சொல்லலாம், டி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11 to 12 இன்னும் ஒரு क्वेश्चंस இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். இப்போ நம்ம 12 to 13ல நம்ம லாஸ்ட் क्वेश्चन 11 क्वेश्चन கேட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ 11th क्वेश्चन என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். 11th क्वेश्चन ரீட் பண்றேன். The average salary of male employees in a firm. Male employee in a firm. Firm அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் firm அப்படின்னு சொல்றோம். கம்பெனியை தான் நம்ம firm சொல்றோம். Was ₹520 and male employeeயோட average salary என்ன சொல்லிருக்காங்க, 520 சொல்லிருக்காங்க. And that the female salary, female ஓட average salary அப்படிங்கறப்போ 420 அப்படின்னு சொல்லிருக்காங்க. Then the mean salary of the all employee was 500 rupee 500. அப்ப entire the firm ஓட total employees ஓட average salary அப்படிங்கிறது 500 கொடுத்திருக்காங்க. Then the percentage of male employee is the percentage of male employee அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு percentage of male employee எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 20, 60 and 80 and 40%. சோ இதுதான் அவங்களோட percentage கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல இருந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி வொர்க் அவுட் பண்ணாங்கறத பார்க்கலாம். சோ சொல்யூஷன் லிசன். அவங்க என்ன டேட்டாஸ் கொடுத்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ கொடுத்திருக்க ஆவரேஜ், அதாவது மேல் எம்ப்ளாயி அப்படிங்கிறது, மேல் எம்ப்ளாயி நான் x1 பார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ மேல் அப்படிங்கிறது x1 எடுத்துக்கிறேன். மேல் எம்ப்ளாயி அப்படிங்கிறது மேல் எம்ப்ளாயி. சோ அதனால மேல் எம்ப்ளாயி ஆவரேஜ் salary என்ன பண்ணியிருப்போம், மேல் எம்ப்ளாயோட ஆவரேஜ் salary அப்படி that is x1 பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேல் எம்ப்ளாயோட ஆவரேஜ் salary அப்படிங்கிறது x1 பார் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கலாம், 520 எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயோட ஆவரேஜ் salary நான் எடுத்துக்கிறேன் x2 பார் எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ என்ன 420. சோ ஆவரேஜ், ஜெனரல் ஆவரேஜ், போத் ஜெனரல் ஆவரேஜ் என்ன எடுத்துக்கலாம், ஜெனரல் ஆவரேஜ், இதோட ஜெனரல் ஆவரேஜ் என்ன கொடுத்திருக்காங்க, x பார் எடுத்துக்கிறேன். x1 x2 பார் அப்படிங்கிறது என்ன இருக்கும் 500 கொடுத்துட்டாங்க. சோ இதோட கம்பைன்டு. சோ ரெண்டு இதையும் கம்பைன்டு மீன், ஆக்சுவலி இது ரெண்டு என்ன இருக்கு, ஆவரேஜ் அப்படிங்கிறது மீன் சொல்றோமா. இப்ப கம்பைன்டு மீன் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், x bar is equal to n1 into x1 bar, n1 into x1 bar plus n2 into x2 bar divided by n1 plus n2 அப்படிங்கறத கம்பைன்டு மீன் ஃபார்முலா. சோ x barங்க தெரியும், x1 bar x2 bar தெரியும், n1 n2ங்கிறது நமக்கு தெரியாது, அன்னோன்டா இருக்கு. ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் மூலமா தான் நம்ம என்னது மேல் எம்ப்ளாயி ஃபீமேல், மேல் எம்ப்ளாயி அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ், ஃபீமேல் எம்ப்ளாயி எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். x1 bar, x barங்கிறதோட வேல்யூ 500 which is equal to n1 into x1 bar ஓட வேல்யூ 520 plus n2 into x2 bar ஓட வேல்யூ 420 divided by n1 plus n2. so denominator அதே சைடு numerator வந்துரும் இல்லையா, அப்போ 500 n1 plus 500 n2 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், ரெண்டு காமனா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இங்க எப்படி எழுதலாம், 520 n1 plus 420 n2 எழுதிக்கலாம் இல்லையா, எழுதியாச்சு. சோ n1 அந்த சைடு கொண்டு போயிட்டு பார்க்கலாம், n2ங்கிறது இந்த சைடு கொண்டு 500 n2 minus n2 அந்த சைடு வரும்போது 420 n2 ஆயிடும், which is equal to n1 ல one side n2 one side இருக்கு. அப்போ 520 n1 minus 500 n1 which is equal to என்ன, ரெண்டு காமனா இருக்கு இல்லையா, 500 n2 ல இருந்து 420 அப்படின்னு போகும்போது 80 n2 which is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 520 ல 500 போச்சுனா 20 n1. சோ ரேஷியோ பேசிஸ் எழுதணும்னா n1 divided by n2 அப்படின்னு எழுதணும். அப்படினா என்ன இருக்கும், n1 அப்படிங்கறது சைடு வரும்போது again 80 divided by 20, 80 divided by 20 ratios எழுதலாம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதிக்கலாம். சோ 120 சார் 420 சார் 80. அப்ப ரேஷியோஸ் எப்படி எழுதலாம், இத ரேஷியோ பிட் பண்ணுங்க பார்க்கலாம்.
ரேஷியோங்கிறது n1 is to n2. n1 is to ratios. n1 ratio n2 அப்படிங்கிறோட வேலை இருக்கும் 4 is to 1 அப்படிங்கிறது 4 is to 1 ரேஷியோஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ n1 அப்படிங்கிறது என்னது? மேல் எம்ப்ளாயியோட டோட்டல் கவுண்ட். n2ங்கிறது ஃபீமேல் எம்ப்ளாயியோட கவுண்ட். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மேல் எம்ப்ளாயி இருக்காங்க, எவ்வளோ ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், பர்சன்டேஜ்ங்கிறப்ப ஈஸியாக இருக்கும். கவுண்ட் சொல்றப்ப தான் நிறைய சொல்ல முடியாது, எவ்வளோங்கிறது ஃபைனலாக சொல்ல முடியாது. நம்ம பர்சன்டேஜ் சொல்றப்ப ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ பர்சன்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மேல் எம்ப்ளாய்க்கு தான் பர்சன்டேஜ். டோட்டல் எவ்வளோ இருக்கு ரேஷியோஸ்ல 5. 4 + 1ங்கிறது 5 ஆயிடும் இல்லையா? அப்போ மேல் எம்ப்ளாயி கேட்கலாம். மேல் எம்ப்ளாயி பர்சன்டேஜ். மேல் எம்ப்ளாயி பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ எப்படி டிஃபைன் பண்ண பாருங்க. மேல் எம்ப்ளாயி பர்சன்டேஜ் பாருங்க, டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு பாருங்க. ரேஷியோஸ் 4 + 1ங்கிறது 5 இருக்கா? அப்போ 5% 5ல டோட்டலா 5 இருக்கு, கவுண்ட் இருக்கு. ரேஷியோஸ்ல எவ்வளவு மேல் இருக்காங்க? 4 இருக்கு. அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கறனால என்ன பண்ணிருப்போம், பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க, இன்டு 100 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 1 5 5, 20 5 அப்போ 4 × 20 80. அப்போ 80% எவ்வளவு இருக்காங்க? 80% மேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஃபீமேல் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி என்ன இருக்கணும், ரிமைனிங் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு தான் இருப்பாங்க? ஃபீமேல் எம்ப்ளாயி. ஃபீமேல் எம்ப்ளாயி பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும் பாருங்க. ஃபீமேல் ரிமைனிங் 80% 20 தான் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்போ 1 இருக்கு, 5 ரேஷியோஸ்ல வர பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ ஹிண்ட் 100 அப்படிங்கிறத 20, 1 × 20 20. அப்போ 20% ஃபீமேல் எம்ப்ளாயி. அப்போ டோட்டலி அந்த ஃபார்ம்ல எவ்வளவு இருக்காங்க? 80%. ஃபார் எக்ஸாம்பிள் 80% மேல் எம்ப்ளாயும் 20% ஃபீமேல் எம்ப்ளாயி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்ம்ல 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா 80 எம்ப்ளாயிஸ் மேல் எம்ப்ளாயா இருக்கும், 20 எம்ப்ளாயிஸ்ங்கிறது ஃபீமேலா இருப்பாங்க அப்படிங்கறத அர்த்தம். நமக்கு கவுண்டா கொடுத்துரும். நம்ம அந்த கம்பெனில ஃபார்ம்ல 1000 எம்ப்ளாயா இருக்கலாம், 10,000 எம்ப்ளாயி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதுல 80% மோஸ்ட் ஆஃப் ஆக்குபைட் பர்சன்டேஜ் மேல் எம்ப்ளாயி, ரிமைனிங் இருக்கிற ஃபீமேல் எம்ப்ளாயி. அதுதான் நம்ம 20ங்கிறது ஃபீமேல் அண்ட் 80ங்கிறது மேல் எம்ப்ளாயி. நம்ம கேட்டது பர்சன்டேஜ் எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தி பர்சன்டேஜ் ஆஃப் தி மேல் எம்ப்ளாயின்னு கேட்டிருக்காங்க. மேல் எம்ப்ளாயோட பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 80 நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்போ 80% அப்படிங்கிறது தான் மேல் எம்ப்ளாயோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம 2012 to 30ல நம்ம என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்? டோட்டலா 11 கொஸ்டின்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் இயர்க்கான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.